உங்களுடைய ராசி அதிபதி குருவுடைய வீட்டுல சனி பகவான் வந்து பலமா உட்காந்து 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல போய் உட்காந்துருக்காரு. எப்படி ஏதாச்சும் ஒரு விஷயத்த நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு முயற்சியை மனசுக்குள்ள தூண்டிக்கிட்டே இருக்கும். என்ன தூண்டும்? நல்ல நிலைமைக்கு நம்ம இருக்கணும். பொருளாதார வருமானத்துல நல்லா இருக்கணும். நல்லா பாருங்க, குரு 6ல இருக்காருங்க. 6ல இருக்கலாம், இருக்கக்கூடாது, இருக்கவே கூடாது. உங்க சகோதர எதிரியா மாறுவான். இந்த ராசியுடைய அதிபதி சனி பகவான வர்றதுனால இந்த ராசி வந்து கர்ம ராசி அப்படிம்பாங்க. எப்படி போன ஜென்ம கர்மாவை எடுத்து இப்ப கொடுக்குறாங்க. தான் மகரம். தசாபுத்தி சில பேருக்கு பிறந்தது கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எடுத்து பாருங்க. இந்த 6ஆம் இடத்துல குரு போகும்போது எல்லாம் பாருங்க, குரு சரியில்லாம உங்க ஜாதகத்துல கெட்டு போயிருந்தால் உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய 12 போய் 6ஆம் இடத்துல இருக்கும்போது எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே தாமதமாகும். 9ஆம் வீட்டு அதிபதி நல்லா தெரிஞ்சுக்கணும். 6ஆம் இடத்துல குருவோட சேர்ந்து பலமா இருக்கிறார். வீடு கொடுத்த புதன் 25ஆம் தேதிக்கு அப்புறம் சொந்த வீட்டுக்கு போறார். வெளிநாட்டு வெளியூர் உள்ளவங்களுக்கு வேலை பார்க்குற அனைவருக்குமே நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும். ஏன் வெளிநாட்டை நான் அதிகமா போக்கஸ் பண்ணி சொல்றேன்னா, அது 6ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கணும். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமலை என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, நம்ம பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவியில ஃபர்ஸ்ட் வாட்டி சேனலை பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க. வரக்கூடிய வைகாசி மாசம் எப்படி வைகாசி பிறந்தா வள்ளி பிறக்கும். யாருக்கு? அம்மன் அருள் டிவியில. உங்க லைஃபுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான ஒரு பேச்சு தான் நம்ம பார்க்க போறோம். வைகாசி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்கு அதுக்கான பதிவு தான் அது. ஏன்னா அந்த வைகாசி மாசத்துலதான் ரொம்ப விசேஷம் எடுத்தா வைகாசி விசாகம். எல்லாம் பார்த்தீங்கன்னா முருகபெருமானுக்கு வைகாசி விசாகங்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கும். இதான் அந்த மாசத்தோடைய நிகழ்வுகள். வைகாசி 15க்கு அப்புறம் தான் உங்களுக்கு முகூர்த்தமே வருது. எல்லாம் பாருங்க, வைகாசி மாசம் 15ஆம் தேதி அக்னி, அதாவது அக்னி சொல்லுவாங்கல்ல, அது நிவர்த்தி ஆகுது. அக்னி வெயில் வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய நாள், அக்னி நட்சத்திரம் முடியக்கூடிய நாள். நான் சொன்ன டேட் தான் வைகாசி 15ஆம் தேதி. 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு முகூர்த்தம் வருது. எப்படி? வளர்பிறை முகூர்த்தம். இந்த முகூர்த்தத்துல திருமணங்கள் சுபகாரியங்கள் எல்லாமே பண்ணிக்கங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை ஒரு முகூர்த்தம் வருது. எப்ப? வைகாசி மாசம் 21ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது. 24ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது. இது தேய்பிறை முகூர்த்தமாக இருக்கு. இதான் அந்த மாசத்துடைய விசேஷ காலங்கள். பொதுவா அம்மன் அருள் டிவியில தொடர்ந்து மாத பலன், ஆங்கில மாதம், தமிழ் மாதம் எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு. அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய 10வது ராசி தான் இந்த மகர ராசி. எப்படி? காலச்சக்கரத்தின் 10வது ராசி மகரம். இந்த ராசியுடைய அதிபதி சனி பகவான வர்றதுனால இந்த ராசி வந்து கர்ம ராசி அப்படிம்பாங்க. எப்படி? போன ஜென்ம கர்மாவை எடுத்து இப்ப கொடுக்குறாங்க. தான் மகரம். போன பிறவியுடைய பலனை இந்த பிறவில அதை அணிவிக்க போறாங்க. மகர ராசியில பிறந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய ஆராய்ச்சி, நிறைய கற்பனைகள், எல்லா கலைகளையுமே டக்குன்னு கத்துக்கூடிய ஒரே பவர் கொண்ட ஒரே ராசினா மகரம், மகர லக்னம் தான். நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு விஷயத்த ஆழ்ந்து சிந்திச்சு அந்த விஷயத்த எப்படியாவது சீக்கிரம் முடிக்கக்கூடிய திறமை இந்த மகர லக்கணத்துல பிறந்தவங்க இருப்பாங்க. மகர ராசியில பிறந்தாலும் இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி இருந்துகிட்டே இருப்பாங்க. இது இவங்களுடைய இயல்பான குணம். அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய வைகாசி மாத பலன் அம்மன் அருள் டிவியில இது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போகுது. கண்டிப்பா அம்மன் அருள் டிவியை ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். தயவு செய்து சொல்றேன், இது ஒரு பொது பலனை மட்டும் பாருங்க. மாத பலன் பாக்குறீங்கன்னா நீங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கு, பிறந்த லக்னத்துக்கு, அதாவது பிறந்த தேதி, பிறந்த நேர பிரகாரம் நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க, எந்த லக்னத்துல எந்த கிரகம் உங்களுக்கு யோகமா இருக்கு, அந்த யோகமான கிரகம் இப்ப இந்த நேரத்துல திசாபுத்தி நடத்துதா, இதை பார்க்கணும். இதை பார்த்துக்கிட்டு தான் இப்ப சொல்லக்கூடிய பலனை கரெக்டா நீங்க மேட்ச் பண்ணணும். ஏன்னா சில பேர் சொல்றீங்க, நீ சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்காதான் கால் பண்ணும் அப்படின்னு. ஆனா திசாபுத்தியை பார்க்காம நீங்க பலன் எடுத்தா கொஞ்சம் பலன்கள் மாறுபடும். எதுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன், சில பேர் பாருங்க பிறந்தது கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. உங்க வாழ்க்கையை எடுத்து பாருங்களேன். ஜாதக ரீதியில ஒரு கர்மா கண்டிப்பா இருக்கும். எப்படி? நம்ம எல்லாருமே சரி ஒரு கர்மாவுல பிறந்திருக்கோம். அந்த கர்மா அந்த கால நேரம் வரும்போது கண்டிப்பா அந்த கர்மா யாருக்கா இருந்தாலும் வேலை செய்யும். சில பேருக்கு பிறந்ததுல இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம், நீங்க பார்த்துருக்கீங்க. ஏன்னா சில பேர் சொல்றாங்க மகரத்தை பொறுத்தவரை நீங்க சொல்லக்கூடிய பலன் எனக்காகவே சொல்றீங்க அப்படிங்கிறீங்க. தசாபுத்தியை மேட்ச் பண்ணி உள்ள வச்சாட்டீங்க, மாறாது பலன். கிரகம் இப்ப பார்க்கும்போது ஒரு ராசில இருந்து பாருங்க 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார், 3ஆம் இடத்துல பாருங்க சனி பகவான் சஞ்சார செய்றார்.
4ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம், 5ஆம் பாவத்துல சூரியன் புதனும் சேர்ந்திருக்கு, 6ஆம் இடத்துல குரு சுக்கிரன் நினைவு இந்த நேரத்துல. அடுத்து பார்த்தா 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. இதுதான் கிரகத்துடைய அமைப்பு. 2 கிரக பேச்சு இந்த மாசம் வந்து தமிழ் தேதி பிரகாரம் வைகாசி மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சொந்த வீட்டுக்கு புதன் போகாரு. 25ஆம் தேதிக்கு வைகாசி 25க்கு அப்புறம் சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்க்க போறாரு. இதுதான் கிரகத்துடைய அமைப்பு. உங்களுடைய ராசி அதிபதி குருவுடைய வீட்டுல சனி பகவான் வந்து பலமா உட்காந்து 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல போய் உட்காந்துருக்காரு. எப்படி ஏதாச்சும் ஒரு விஷயத்த நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு முயற்சியை மனசுக்குள்ள தூண்டிக்கிட்டே இருக்கும். என்ன தூண்டும்? நல்ல நிலைமைக்கு நம்ம இருக்கணும். பொருளாதார வருமானத்தை நல்லா இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா குடும்பத்தை பார்க்கணும். இப்படிங்கிற சிந்தனையை ஒரு தூண்ட வைக்கிறார். இதுதான் மகர ராசியுடைய குணமா இருக்கும். இப்ப பாருங்க, உங்களுக்கு நிறைய பேருக்கு பாருங்க, சில பேருக்கு மகர ராசியை பொறுத்தவரை நான் இயல்பா சொல்றேன், இது எல்லாத்துக்கும் எடுத்துக்க வேண்டாம். இது ஜாதக ரீதியில நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் சொன்ன லைனை பிடிங்க. ஜாதக ரீதியில திசா புத்தி சில பேருக்கு பிறந்தது கஷ்டப்பட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு எடுத்து பாருங்க. இந்த 6ஆம் இடத்துல குரு போகும்போது எல்லாம் பாருங்க, குரு சரியில்லாம உங்க ஜாதகத்துல கெட்டு போயிருந்தால் உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய 12 போய் 6ஆம் இடத்துல இருக்கும்போது எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே தாமதமாகும். எப்படி எடுக்கக்கூடிய முயற்சிலாம் தாமதமாகும். அது படிப்பா, வேலையா, வருமானமா, தொழிலா, இது சரியா இல்லாவிட்டா இல்ல. சில பேர் சொல்லுவாங்க 7 சனி தான் முடிஞ்சிருச்சே, ஏன் கட்டப்பல் நடக்க மாட்டேது? நல்லா பாருங்க, குரு 6ல இருக்காருங்க. 6ல இருக்கலாம், இருக்கக்கூடாது, இருக்கவே கூடாது. உங்க சகோதர எதிரியா மாறுவான். உங்களுடைய எடுக்கக்கூடிய முயற்சி, அதாவது ஏதாச்சும் ஒரு கேஸ் உங்க மேல பதிவாகும். வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு வேலைக்கு ட்ரை பண்ணி அது தாமதமாகும். உடல் ரீதியா கால் வலி, வயிறு சம்பந்தப்பட்ட வழியை உண்டு பண்ண பார்க்கும். நல்ல நிரந்தரமான வேலை இருக்காது, வேலையை விட்டுருக்கணும். வேலை பார்க்குற அதிகாரிகிட்ட பிரச்சனையை உண்டு. இப்படி வேலை பார்க்குற அதிகாரிகிட்ட மேல் அதிகாரிகிட்ட ஏதோ பிரச்சனையை நீங்க பிரச்சனை பண்ணி வேலையை விடுறக்கூடிய அமைப்புல ஒரு சில பேருக்கு வந்திருக்கலாம். இப்படி நல்லா பார்த்த வேலையை விட்டுட்டு வந்திருக்கலாம். அது வெளிநாடா இருக்கும், வெளியூர்ல இருக்கும், எங்கேயோ இருக்கட்டும், கண்டிப்பா இருக்கும். கடன் சுமை கொஞ்சம் இருக்கும். இதை 7 சனி முடிஞ்ச ஏன் கடன் சுமை இருக்குங்கிறீங்க? புதன் நீசமா இருந்து உங்களுக்கு 3ஆம் இடத்துல சனியோட சேர்ந்து இருந்தார், அது ஒண்ணு. இப்ப ரீசெண்டா பாருங்க, வண்டி வாகன செலவு எத்தனை பேருக்கு இருந்தது? மகரத்தை எடுத்த வரை எழுதி பாருங்க, உங்களுடைய வண்டி வாகனம் இப்ப ரிப்பேர் ஆனிச்சா? ஒண்ணு. காசு பணம், பெருங்கொண்ட பணம், மூத்த சகோதர உறவு, பண பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு பொருளாதார பிரச்சனை, ஏதாச்சும் ஜாமீன் போட்டு பணம் போட்டு ஏமாந்தீங்களா? 2. உங்களுடைய அம்மாவா குடும்பமா? நல்லா பாருங்க, அம்மாவிலும் குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை நீங்க பாத்தீங்களா? 3. ஏன்னா செவ்வாய் சனி இணைவு அங்க சேரக்கூடாது. 4ஆம் இடத்தை விரையும் பண்ணிக்கிட்டே இருக்கும் மகரத்தை பொறுத்தவரை. 4ஆம் இடம் என்ன இருக்கு? வீடு, வண்டி, வாகனம், சொத்து, விற்க முடியாத இடம், பூமி, ஏதாச்சும் ஒரு அம்மா சொத்து, தாத்தா சொத்து, எதாச்சும் ஒரு வில்லங்கத்தை இப்ப வச்சுட்டான்னு கேட்டு பாருங்க. இது வந்து 45 நாளுக்குள்ள உங்க லைஃப் நடந்திருக்கும் பாருங்க. நான் இதை ஏன் பதிவு சொல்றேன்னா, அம்மாவுக்கோ இடத்துலயே பூமியில ஏதோ ஒரு குழப்பம் இருந்துச்சா கேட்டு பாருங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மகர ராசிக்காரங்க. இப்ப எடுத்தோம்னா என்ன சொல்லுவேன் தெரியுமா? முதல் பலனை சொல்றேன். வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், வண்டி வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், வெளிநாடு போகலாம், வெளியூர் போகலாம். இதுக்கு முதல் பலனை நான் சொல்றேன். 9ஆம் வீட்டு அதிபதி நல்லா தெரிஞ்சுக்கணும், 6ஆம் இடத்துல குருவோட சேர்ந்து பலமா இருக்கிறார். வீடு கொடுத்த புதன் 25ஆம் தேதிக்கு அப்புறம் சொந்த வீட்டுக்கு போறாரு. வெளிநாட்டு வெளியூர் உள்ளவங்களுக்கு வேலை பார்க்குற அனைவருக்குமே நல்ல ஒரு அனுபவமா இருக்கு. ஏன் வெளிநாட நான் அதிகமா போக்கஸ் பண்ணி சொல்றேன்னா, அது 6ஆம் இடத்துல வந்து 12ஆம் இடத்தை பார்க்குது. வெளிநாட்டிலேயே படிக்கிறீங்கன்னா அங்கேயே வேலை நேரமா கிடைக்கும். அது இல்லாமல் இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை, வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறணும், இல்லை வேலை மாற்றத்துல ஒரு ப்ரொமோஷன் வேணும்னா நிறைய பேருக்கு இப்ப கிடைச்சிடும். இந்த வைகாசி முடியறதுக்குள்ள கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கொஞ்சம் அதுக்கப்புறம் குரு பயிற்சி ஒரு ராசியை பார்த்து வேலை முடிஞ்சு, அவ்வளவுதான். தைரியத்தை மட்டும் விடாதீங்க. இப்ப 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னா முடியாத கேஸ் ஒரு முடிவுக்கு வரும் நான் சொல்லுவேன். மேல் படிப்பு, +2க்கு மேல படிக்கிறீங்களா, உன படிப்புகள் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த நேரத்துல நீங்க நினைச்ச இடத்துல சீட்டு கிடைக்கும். +2 படிக்கிறது மாணவர்கள் நல்லா இருக்கும். இப்போ அதே மாதிரி இந்த வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது அமைப்பெல்லாம் சூப்பர் அமைச்சு கொடுப்பாரு. எந்த பேங்க்ல போய் லோன் கட்டணும், லோன் சேங்ஷன் ஆகும். இதெல்லாம் நல்ல ஒரு அமைப்பா அந்த மகரத்தை பொறுத்த பயங்கரமா. இரும்பு சார்ந்த துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். மெக்கானிக்கல் துறை நல்லா இருக்கும், கட்டிட சார்ந்த துறை நல்லா இருக்கும், எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு நல்லா இருக்கும், நெருப்பு சார்ந்த வேலை நல்லா இருக்கும். ஏன்னா இந்த துறையெல்லாம் நீங்க இருக்கணும். மருத்துவம், ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட வேலை, டீச்சிங் லைன், உணவு சம்மந்தப்பட்ட வேலை, இந்த துறை எல்லாமே இயங்க போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி திருமண வாழ்க்கை பத்தி கவலைப்படாதீங்க. பிடிச்ச பெண்ணு, கணவன் மனைவிகளை ஒற்றுமை, குழந்தை பாக்கியம், இது எல்லாமே நல்ல ஒரு அமைப்பாக இந்த நேரம் உங்களுக்கு வேலை செய்யும். ஏன் குழந்தை பாக்கியத்தை சொல்றீங்க? இந்த சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை யோகம் 5ஆம் வீட்டு அதிபதி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பேச்சாகி நேரம் உங்க ராசியை பார்க்கப்படுது. மேக்சிமம் 25ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய குழந்தை பாக்கியங்கள், காதல் திருமணங்கள், திருமணத்தில் உள்ள மனைவி கிட்டோ கணக்குள்ள கசப்புகள் எல்லாமே நீங்கும். இது வந்து ஜாதக ரீதியில சொல்றேன். ஜாதக ரீதியில நான் சொன்ன தசாபத்தி நடக்கணும். உங்களுக்கு மனைவிக்குள்ள தசாபத்தியோ கனவுல தசாபத்தி நடக்கும். இப்ப திருமண வாழ்க்கையில பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம்.
பொதுமக்கள் ஒரு நல்ல பேரும் அந்தஸ்தும் கருவதையும் சூப்பர் அமைச்சு கொடுப்பார். மகரத்தை பொறுத்த நல்ல ஒரு மாற்றமாக வரக்கூடிய நேரமாக அமையுது. கமிஷன் வியாபாரம் நிறைய ஒரு மாற்றத்தை கொடுப்பார். உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த்தை பத்தி கவலைப்படாங்க. ஹெல்த் சார்ந்த பிரச்சனை கொஞ்சம் குறையும். இனிமே நான் குரு வக்கர நிவர்த்தி ஆயிட்டதுனால சொல்றேன். அதே மாதிரி திடீர் லாட்ரி உங்கள் நிறைய பேருக்கு அடிக்கக்கூடிய அமைப்பை காட்டுது. ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, லாட்ரி வந்ததும் கண்டிப்பா அடிச்சிடும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய வேண்டாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்றது மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துரும். ஏன்னா இந்த சுக்கரன் கொஞ்சம் அப்புறம் உங்க ராசியை பார்க்க போறாரு. நேரம் 6ஆம் இடத்துல இருந்து குருவும் சுக்கரன் சேர்ந்து 12ஆம் இடத்தை பார்க்கணும். திடீர் யோகத்தை கொடுத்துருவாரு. அப்ப ஜாதகத்தை பார்த்து தசாபதி எந்த நபருக்கு பார்த்து லாட்ரி வந்தா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. இப்ப நட்சத்திர ரீதியை எடுத்து பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் என்ன வருது? உத்திராடம். தைரியம், தன்னம்பிக்கை, திறமை, எல்லா டேலண்ட் நிறைய இருக்கும். நான் உத்திராடத்தை பார்த்தா எனக்கு நமக்கு நிறைய ஜாதகம் பிடிக்கும். இப்ப பாருங்க, ஒரு வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்க போதுங்க. இது கூட ரொம்ப செலவா பாத்தீங்க. இந்த ஒரு மாசம் முன்னாடி ரொம்ப செலவு, வம்பு வழக்கு பிரச்சனை, நிறைய தடங்கள், வேலை உத்தியோகம் எல்லாத்தையும் ரொம்ப தடங்களை பாத்தீங்க. ஆனா இந்த வைகாசி மாசத்துல பாருங்க, சுப செலவு, சுபகாரியங்கள், திருமண பேச்சு, குழந்தை பாக்கியம் எல்லாமே சூப்பரா இருக்கு. காதல் திறமா, ரெண்டாவது திறமா எல்லாமே கைக்கூடி வரும். எந்த ஒரு தடங்களும் நான் சொல்ல மாட்டேன். யாருக்கு இந்த உத்திராடத்தை பார்க்கறது நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கு. குடும்பத்துல ஒரு யாருக்காச்சும் ஒரு அரசாங்க வேலையோ இல்லை அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு மாற்றமோ கண்டிப்பா வேலை செய்யும் பார்த்துக்கு. அடுத்து உத்திராடத்துக்கு அப்புறம் திருவோண நட்சத்திரம் பாருங்க. ரொம்ப அன்பான குணம், பாசமான குணம், அனுசரிச்சு பறக்கணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிக்க குணம், கணவன் மேல மனைவி மேல ரொம்ப அன்பு செலுத்தக்கூடிய குணம், சில பேருக்கு டக்குன்னு உதவி பண்ணக்கூடிய மன பக்குவமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். நீங்க எதுக்கும் கலப்படாது. உங்களுடைய கற்பனைனா நிஜமாகும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும், பொதுமக்களுடைய தொடர்பு நல்லா இருக்கும், படிப்புகள் நல்லா இருக்கும், நீங்க நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய அமைப்பு வரும். எது வந்தாலும் சரி கரெக்டா மூவ் பண்ணி அடிக்கும். உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா இருக்கு. யாரு? திருவோணம். அடுத்து அவிட்ட நட்சத்திரம். எதுலையுமே திறமை, அப்படி தைரியம், தன்னம்பிக்கை, திறமை எல்லாமே உங்களுடைய நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. அவிட்டத்தில் பிறந்த எல்லாத்துக்கும் சரி. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த மறந்துடுங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. உடல் ரீதியாக, மன ரீதியா ரொம்ப திடீர் பம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸ், பிரச்சனை, ரொம்ப கலகத்தை பார்த்து நொந்து நூலாயிட்டீங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் அவிட்டத்தில் பிறந்தவங்க தான். இப்ப நல்ல ஒரு மாற்றம் மாறும். வீடா, இடமா, பூமியா, வண்டியா, வாகனம், வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். கட்டிட சார்ந்த துறை, இரும்பு சார்ந்த துறை, நெருப்பு சார்ந்த துறை, யூனிஃபார்ம் வேலை பார்க்குறவங்க, அடுத்தது கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கும். வரக்கூடிய வைகாசி மாத பலன் மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய மகத்துவமான ஒரு மாதமாகவே அமைகிறது.